என் கேள்விக்கு அவர்கிட்ட பதில் இல்லை, அந்த கேள்வியை தாண்டி வர முடியல அவரால். இல்ல பதில் இல்ல அப்படிங்கிறது ஓகே, இல்லை அது அது உண்மை, விவாதத்துல இயல்பா நடக்கிறது தான். அது உண்மை. பட் மைக்க தூக்கி எரிஞ்சிட்டு போறதுங்கிறது எந்த மாதிரியான செயல்? அதை நீங்கள் அவ்வளோதான் கேட்கணும். இதுதான் வந்து தமிழர் பண்பாடு, தமிழன் கலாச்சாரத்தையும் தமிழரோட நலன்களையும் தமிழர்களோட இதையும் மீட்டெடுக்கும் தமிழக வாழ்மை கட்சியோட ஒரு மாநில செயலாளர் செய்யும் செயல். இதுலேருந்து அவங்களோட தமிழக மக்கள் மீது எவ்வளோ ஒரு தமிழக கலாச்சாரத்து மீது எவ்வளோ ஒரு ஒரு சக மனிதன் பேச வந்திருக்காங்க, உட்காந்துருக்கீங்க, ஒன்று நீங்கள் பேச்சே எடுத்துடக்கூடாது, இல்லைங்க டிபேட்டுக்கு நாங்கள் வரமாட்டோம் சொல்லிடணும். வந்துட்டு அந்த இடத்துல அசிங்கப்படுத்தக்கூடாதுல்ல. நீங்களாம் யார், நீலாம் ஒரு லெட்டர் பேடு கட்சி, உங்கள்கிட்டலாம் நான் பதில் சொல்லணுமா, நீ எனக்கு அறிவுரை கொடுக்குறியா, நாங்கள் எப்பேற்பட்ட ஆள் தெரியுமா? யாராக வேணாலும் இருக்கட்டும் சார். இப்போ நான் இருக்கிறேன், நாளைக்கு மோடிஜியே வராரு வச்சுப்போமே ஒரு உதாரணத்துக்கு, நானும் அவரும் உட்காந்து ஒரு பேட்டி எடுக்கிறோன்னா அதுக்கான மரியாதை இருக்குது, புரியுதுங்களா? இன்றைக்கி நான் சாதாரண ஆளாக இருக்கலாம், நீங்கள் எனக்கு பெரிய ஆள், நீங்கள் எனக்கு பேட்டி எடுக்கிறீங்க, நாளைக்கு நான் பெரிய ஆள் ஆகலாம். அப்போ கூட அந்த பேட்டி கொடுக்குற ஒரு மரியாதை இருக்குல்ல. அவர் எதையுமே கேட்காம கண்ணா பின்னான்னு கத்திட்டு கடைசி நிமிஷத்தில் தூக்கி அடிச்சுட்டு அவர் போயிட்டார். அதுக்கப்புறமா அவர் வந்து திருப்பி ஒரு சின்ன சின்ன சண்டை போச்சு. ஓகே, இதெல்லாம் நம்ம அரசியல் சார், சண்டைனா சட்டை கிளியும், அரசியல்னா சண்டை வரும், இதெல்லாம் ஏற்றுக்கிட்டு போயிட்டே இருக்கணும். அடுத்தது பார்க்கணும். அப்போ வந்துட்டு அடுத்த இதுக்கெல்லாம் பயந்துக்கிட்டு வீட்டில் உட்காந்துட்டா இருக்க முடியும்? நம்ம வேலை என்ன? விஜயண்ணாக்காக பேச வந்துடுறோம். என்ன ஆனாலும் நான் விஜயண்ணாக்காக பேசுவேன். எவ்வானாலும் என்னை இன்னும் பண்ண முடியாது, தடுக்க முடியாது. எழுதி வச்சு சொல்கிறேன்.